Hello, and welcome to Offside Kootam மக்களே. வெல்கம் பேக் ஃபார் yet another வீடியோ. என்னடா இவனுங்க ப்ரீசீசன் ஃப்ரெண்ட்லிலாம் கவர் பண்ண மாட்டானுங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வரைக்கும் நாங்கள் சரியாக பார்க்கல. பட் இன்றைக்கி மேட்ச் 90 minutes பார்த்தாச்சு. ஹான்சி ஃப்ளிக் பால் இஸ் வெல் அண்ட் ட்ரூலி பேக் அப்படின்னு சொல்லலாம் போல். நிறைய டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த கேம் பற்றி பேசுகிறதுக்கு. பட் ஆன் தி அதர் சைடு கேன்சலோ ஹியர் வி கோ வந்து விட்டது. கேன்சலோவே உங்களுக்கு என்ன 10 million ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ தானே பிரச்சனை, நானே என் கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணிட்டு வரேன்டா அப்படின்னு டெய்லி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டு கேன்சலோ ஹியர் வி கோவும் டன்னு. ஸோ கேன்சலோ சைனிங் இஸ் டன். அது பற்றியும் ஒரு லைட்டாக டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் வில் கோ ஆன் டு த கேம். ஃபஸ்ட்டு பிரணவ், வெல்கம். நம்ம கேன்சலோ பற்றி பேசிடலாம். ரெண்டு லோன் டீல், ஒரு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ தலைவன் நம்ம கிளப்புக்கு வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயே இல்லாமல் தான் ஒரு வாட்டியும் வந்திருக்கான். மிகப்பெரிய பார்சா ஃபேன்னு அவன் நிரூபிச்சுட்டே இருந்திருக்கான் டைம் அண்ட் அகெயின். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் சீசன் ஃப்ளிக்கு கீழே நம்ம பார்த்தோம் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் எவ்வளோ பெரிய இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு சைனிங்காக ஜாவ் கேன்சலோ இருந்தான் அப்படிங்கிறது. அண்ட் இட்ஸ் குட் டு ஹாவ் ஹிம் பேக் ஃபார் நெக்ஸ்ட் சீசன். யுவர் தாட்ஸ்? It's good to finally have him as a permanent Barcelona player. இல்லைனா எப்போ பார்த்தாலும் don't fall in love with the lone player don't fall in love with the lone player அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டாச்மெண்ட்டோடையே கேன்சலோ காதலிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக. பட் நீ சொன்ன மாதிரி ஃபார் அ நான் லா மாசியா பிளேயர் டு have so much love for this club, I'm thinking what has Barcelona done for Cancelo for him to give so much love அப்படின்னு நான் யோசிச்சேன்னா எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. ஓகே, he had a very average first loan spell, he had an outstanding second loan spell. இதில் டவுட்டே கிடையாது. பட் இது என்ன மொத்தமாக he spent 1.5 years at this club. ஆனால் அவனோட love is equal to someone who has spent 10 years coming through the academy and breaking into the first team. அதுவும் கேன்சலோக்கு அவன் கரியர் இஸ் அட் அ ஸ்டேஜ் வேர் ஹி ஹேஸ் நத்திங் லெஃப்ட் டு ப்ரூவ். ஹீஸ் 32. இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் சம்மன் லைக் ஹிம். அவன் பயன் காடியாச்சு, சிட்டி காடியாச்சு, யுவென்டஸ் காடியாச்சு, பார்சா காடியாச்சு. ஸோ 4 லீக்ல 4 டாப் கிளப்ஸ் காடியாச்சு. ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம் டு சே ஓகே திஸ் இஸ் டைம் டு மேக் மணி, லெட் அஸ் மேக் மணி. சவுதியில் அழகாக தென் தெல் பி நோ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆஃபர்ஸ் ஃபார் கேன்சலோ. ஆனால் அவன் அவனோட சேலரியை ஃபோர்கோ பண்ணி அவன் ஃபைனல் இயரோட சேலரியை யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் டெர்மினேஷன் அக்ரி பண்ணி the fact that he is moving to play for Barcelona, even if Cancelo goes on to have an absolutely poor career from here on, I will always respect him for the sacrifice he has made. Yeah. நீ சொன்ன மாதிரி he could have easily gone, stayed Saudi, made the money and retired jolly. But he's enjoying the project here at Barcelona and he's a very loved character in the dressing room for Barcelona players. And இப்போ எஸ்பெஷலி வித் லெவா லீவிங் நம்மளுக்கு ஒரு சீனியர் கேரக்டர் வி நீட் இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம். சீனியர் பிளேயர்ஸ் தேவை இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ அலாங் வித் டெஸ்டேகனும் இல்லை, இப்போ ஐ திங்க் ஒன்லி ஃப்ராங்கி, ரஃபீனியா ஆர் த சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸ். ஷெஸ்னி இருக்கான், அரோஹவும் இல்லை. ஷெஸ்னி இருக்கான், பட் ஷெஸ்னி இஸ் ஜஸ்ட் தேர் ஃபார் வைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் இருக்கான். ஸோ சீனியர் பிளேயர் கணக்கில் கேன்சலோ, ரஃபீனியா, டியாங், ப்ராபப்ளி கூண்டே இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் கூண்டே. ஸோ அந்த 4-5 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ ஹி ஆட்ஸ் மச் நீடட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த யங் டீமுக்கு. அண்ட் குவாலிட்டி பற்றி நம்ம சொல்லவே வேணாம். லெஃப்ட் பேக் ஆடுவான், ரைட் பேக் ஆடுவான், விங்கர் மாதிரியும் ஆடுவான். And we saw we had a very good idea of what Cancelo can add to a Hansi Flick system. அவன் டெய்லர் மேட் ஃபுல் பேக் ஃபார் ஹான்சி ஃப்ளிக் சிஸ்டம்ங்கிறது அவன் போன சீசனே ப்ரூவ் பண்ணிட்டான். ஸோ அண்ட் எஸ்பெஷலி இப்போ இந்த கேம் பற்றி பேசுவோம். பால்டே பற்றி சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க தட் தேர் வரிட் அபவுட் பால்டேஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது. கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கேன்சலோ வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருக்குங்கிற ஒரு ஸ்லைட் கான்ஃபிடென்ஸும் வருது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம வேணுங்கிற ஹியர் வி கோ இன்னும் வரமாட்டேங்குது. ராட்ரியோட டீல் இன்னும் முடிக்கலை. பட் ஹோப்ஃபுல்லி இட் வில் பி டன் பை திஸ் வீக் அப்படிங்கிறத 2 வாரமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் முடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
அந்த எஸ்பெஷலி சிட்டி வந்து இப்போ இந்த இது கபடி ஷீல்டு வந்து தம்சம் பண்ணிட்டாங்க ஆர்சனல் முடியல அப்படின்னு. சிட்டி நீ கம்யூனிட்டி ஷீல்ட் மேட்ச் பாத்தியான்னு தெரியல. பார்த்தேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் த லாஸ்ட் டைம் இவ்ளோ ஒரு மீடியாக்கர் டாக் வாக்கிங் மீடியாக்கர் மிட்ஃபீல்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சிட்டி நான் கடைசியா எப்போ பார்த்தேன்னு எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை. எலியட் ஆண்டர்சன், கோவாசிச் அண்ட் ஃபோர்டன் டுகெதர் வில் நாட் ஒர்க். நம்ம பேசலாம் பிரீமியர் லீக் வீடியோ பேசலாம். எஸ் பட் சோ ஐ திங்க் ராட் வில் கெட் டன் டு மேக். எஸ் ஹோப்ஃபுல்லி. எஸ் வெரி வெரி எக்ஸைட்டட். அப்படியே அந்த ஸ்பைடர்மேன் மீம் தான் அப்படியே இதாகுது. பட் லெட்ஸ் கம் பேக். இன்னைக்கியோட ஃப்ரெண்ட்லி பற்றி பேசலாம். 5-2 அப்படின்னு முடியுது. ஏன்டா ஃப்ரெண்ட்லிலையுமாடா ஃப்ளிக் பால் ஸ்கோரில் எடுத்துகிட்டு வருவீங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் it much more of the first team in the friendly la compared to the last few games la வந்து நம்ம நிறைய அகாடமி பிளேயர்ஸ் அண்ட் லா மசியா பிளேயர்ஸ் தான் பார்த்தோம். பட் இந்த ஸ்குவாட் வந்து இட் லுக்ட் மோர் லைக் அ ஃபர்ஸ்ட் டீம் ஓட நிறைய பிளேயர்ஸ் ஆர் பேக் ஃப்ரம் தேர் வெக்கேஷன். லமீன், ஆல்மோ, நம்ம பெட்ரி இன்னும் வரல, எரிக்கு, அப்புறம் குபார்சி, கூண்டே, ஆல் ஆஃப் தெம் ஆர் பேக் ஃப்ரம் வெக்கேஷன். ஸோ அவங்க எல்லோரும் ஸ்குவாடில் இருந்தாங்க. அண்ட் லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வச்சு ஆரம்பிப்போம். உங்களோட மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு சொல்லு. அதுக்கப்புறம் தென் வில் டாக் அபவுட் த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டீம். என்னோட மேன் ஆஃப் த மேட்ச் வித்அவுட் அ டவுட் வாஸ் ஜாவி எஸ்பார்ட். 100% சந்தேகமே கிடையாது. I have never seen Xavi Espart play in midfield before. நான் வந்து obviously first team கார்டு மட்டும் தான் பார்த்துருக்கேன். Xavi Espart ரைட் பேக்கில் பார்த்துருக்கேன். ரைட் பேக்லேயே I think I have always thought right பேக்கில் from whatever I've seen I think he's our best right back. At least in terms of ceiling I think he's our best right back. Midfield என்ன கண்ட்ரோல், என்ன பர்ஃபார்மன்ஸ். He outshone Mark Bernal, who in all fairness he didn't have a great game. I understand why he didn't have a great game. ஏன்னா it's not easy to be the leading single pivot for a team like Barca. Okay, அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போ நீ அவன் பெட்ரி கூட ஆடும்போது even if he is the pivot, Pedri is the one who takes the responsibility. But it's not like that with when you play with someone like Xavi Espart. But Espart ஓட control in midfield was unbelievable. அவனோட கம்பைலேஷன் வீடியோ ஏதாச்சும் இருந்தால் யாராச்சும் இந்த மேட்ச் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஃபார்வர்ட் பாசிங்காக இருக்கட்டும், லிங்க் அப் பிளேயாக இருக்கட்டும், 1-2 பாசிங்காக இருக்கட்டும், டிஃபென்சிவாக நாட் அ ஃபுட் ராங். அவன் எந்த அளவுக்கு நல்லா விளாண்டானா ஃப்ளிக் லெஃப்ட் அவுட் ஆன் த பிச் ஃபார் 78 minutes. அவ்வளோ நல்லா விளாண்டான். ஸோ ஃபார் மீ ஹீ இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச். நீ சொல்லு மேன் ஆஃப் த மேட்ச். எஸ், எனக்கும் ஜாவி எஸ்பார்ட் தான். பட் இஃப் ஐ ஹேட் டு பிக் சம்மன் எல்ஸ் அவுட் சைட் ஜாவி எஸ்பார்ட் அப்படின்னா ஐ வில் சே கரீம் அடியமி ஃபார் திஸ் கேம். ஏன்னா வந்து நம்ம பேசணும், நம்ம இந்த கார்டன் அடியமி இந்த மாதிரி சைனிங்ஸ் போகிறோம் அப்படிங்கும் போது நம்ம சொன்னோம் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ மோர் டைரக்ட் ஃபுட்பால் இந்த சீசன் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அண்ட் அந்த டைரக்ட் ஃபுட்பாலுக்கான எக்ஸாம்பிள் வந்து வி குட் சி இன் திஸ் கேம். 4 பேர் ஃப்ரண்ட்டில், ரஃபீனியா, ஃபெர்மின், அடியமி, கார்டன். ரஃபீனா கீழே இறங்குறான், ஃபெர்மின் மேலே போகிறான். ஃபெர்மின் கீழே வந்தால் ரஃபீனியா மேலே போகிறான். ரஃபீனா லெஃப்டில் போனால் கார்டன் சென்டருக்கு வரான். கார்டன் ரைட்டுக்கு போனால் இப்படி 4 பேரும் வந்து அப்படியே ஃபுல் ரொட்டேஷன்ஸில். அண்ட் தட் ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஃபோர் டிடன்ட் ட்ராப் ஃபார் அ மினிட். அவனுங்க இப்போ ஆடின கார்டனில் ஐ திங்க் ஹி காட் சப்ட் ஆஃப் அட் ஹாஃப் டைம். பட் அந்த 45 minutes that intensity was insanely good. That is one half. அது வந்து just one half of the game. அதுக்கப்புறம் அடியமியோட ரன்ஸ், அடியமியோட பேஸ், அவனோட ஃபைனல், அவன் இவனுக்கு போட்ட அசிஸ்ட், ஹம்சாக்கு போட்ட பாலு, அப்புறம் அவன் அடித்த கோலு எல்லாமே வந்து. அண்ட் ஹீ ஹேட் அ ஃபியூ மோர் சான்சஸ். ஒரு 2-3 சான்ஸ் வந்து அவன் 2-3 டச் எடுத்து அப்புறம் டிஃபெண்டர் மேலே அடிச்சிருவான். பட் டு சி ஓகே இப்போ ஒரு லமீன் பெஞ்சில் இருக்கான், இல்லை லமீனை ரெஸ்ட் பண்ணணும், இவனை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ஹி கேவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் ஓகே ஹீ வில் கீப் அ டீசென்ட் லெவல் ஆன் த பிச் அப்படிங்கிறது. ப்ளஸ் ஃப்ளூயிடிட்டி ஃப்ரம் ஃப்ரண்ட் ஃபோர். ஐ எம் சீட்டட், ஐ வில் பி அப்சல்யூட்லி சீட்டட் ஃபார் திஸ் சீசன் அப்படிங்கிறது வந்து
ஸ்ட்ரைக்கரா எதுக்கு ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவனுங்க ஆடினாங்க இன்னைக்கு. பட் யா அடியமி மை மேன் ஆஃப் த மேட்ச். ஐ திங்க் Flick is giving Rafinha his Dembele arc. ஆமா, ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல Rafinha மார்க் பெர்னால் கூட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆடிட்டு இருந்தான். he came all the way back to get the ball. எடுத்து ஒரு லாங் பால் போடுவான். ஃபெர்மினுக்கு ஒரு லாங் பால் போடுவான். ஃபெர்மின் அது ஐ டோன்ட் நோ. எஸ் ஆமா ரிலீஸ் பண்ணிட்டு பாக்ஸ்குள்ள திரும்ப ஓடிடுவான். எனக்கு தட் ரிமைண்டட் மீ a lot of what Dembele does. Dembele நிறைய தடவை PSG ஆடும்போது வந்து விட்டினியா கூட பாலை லிங்க் அப் போட்டு முன்னாடி பிச்சா இல்ல டுவேக்கு ரிலீஸ் பண்ணி விட்டு மறுபடியும் முன்னாடி போயிடுவான் into the box. So it was very similar to that. But I think எனக்கு சில தாட்ஸ் on the top of my mind நான் சொல்றேன். நீ எங்கே வேணுமோ நான் ஸ்டாப் பண்ணேன். I thought Adeyemi looked better on the left than he did on the right. அவன் ரைட்ல நல்லா ஆடுறான், பட் அவனோட பேஸோட யூஸ் வந்து நீ லெஃப்ட்ல ஆடினா நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் he looks better on the left. I thought Adeyemi had a very good game. Even apart from the goal and assist, I thought this was his best game so far. நான் பார்த்த வரைக்கும் Barca ஷர்ட்ல வந்து I thought he had a good game. ஃபினிஷ் அவங்ககிட்ட எப்பவுமே பால் ஸ்ட்ரைக்கிங் இருந்திருக்கு, அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு அந்த ஃபினிஷ் பற்றி டவுட்டே இல்லை. நான் ஒரு 2-3 இடத்துல வந்து ஐ தாட் ஹி மேட் வெரி ஸ்மார்ட் ரன்ஸ். அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இட் ரிமைண்டட் மீ ஆஃப் ஃபெரான் டாரஸ்னு நான் சொல்லுவேன் சில ரன்ஸ். பட் ஐ திங்க் he can have a very useful role to play, especially ஃபெரான் இல்லாததுனால he can have a very useful role to play. கார்டன் பொறுத்தளவில் கார்டன் started off exceedingly well. அந்த ஃபர்ஸ்ட் 25-30 minutes he was probably our best forward. அதுக்கப்புறம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் he was a little bit tired, ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டான். it will take time for him to get into speed. ஃபெர்மின் வந்து மேபி ஆஃப் த பால் அவனோட இன்டென்சிட்டி இருந்துச்சே தவிர ஐ தாட் ஹி வாசன்ட் ஷார்ப் இனஃப் ஆன் த பால். அது எனக்கு ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க்காக நான் சொல்லணும் அப்படின்னா நான் அதை சொல்லுவேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா அகெயின் ஹீ இஸ் கமிங் பேக் ஃப்ரம் அன் இன்ஜுரி. திஸ் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆல்சோ ப்ரீ சீசனில் கொஞ்சம் ரெஸ்டியாக இருந்தான். பட் ஆஃப் த பால் நீ சொன்ன மாதிரி இன்டென்சிட்டி இருந்துச்சு ஃபெர்மின் கிட்டேருந்து. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இங்கே முடிக்கிறேன், செகண்ட் ஹாஃப் எஸ் ஐ திங்க் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். அண்ட் ஐ திங்க் எரிக் அட் ரைட் பேக் லுக்ஸ் லைக் த பிளான் ஃபார் த சீசன் அப்படிங்கிறது அதுவும் வந்து எஸ். ஸோ அது அண்ட் டிஃபென்சிவ்லி ஐ திங்க் பால்டே பேசிடலாம். அண்ட் ஐ திங்க் ஐம் கிறிஸ்டன்சன் பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல ஒரு சூப்பரான ஒரு டேக்கிள் போட்டான். அண்ட் ஐ திங்க் ஹி லுக்ட் சாலிட். அண்ட் எனக்கு மோர் தென் எனி திங் I am glad he is playing so many minutes continuously in the preseason. அவன் ஃபர்ஸ்ட் கேம்லேருந்தே எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 45 to 70 minutes he has been playing every single game. ஸோ அது வந்து I was happy with that. I thought he was the better of the two center backs between Gerrard and yeah. I think Christensen was better. Yes. ஒரு ball through the middle, I think it went all the way to Rafinha. It was a very good pass very early on in the game. அது அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். யா கடைசி பால்டே பற்றி பேசலாமா? அண்ட் ஐ திங்க் பால்டே லிங்க்ட் அப் வெல் வித் கார்டன். அவன் கொஞ்சம் ஹீ லுக்ட் மோர் கம்ஃபர்டபுள் லிங்கிங் அப் வித் கார்டன். அண்ட் ஐ ஸ்டில் திங்க் அவன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரஸ்டியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் he still can do better. And I think Cancelo வரது will be a big huge wake up call for Balde. And he will hopefully அவன் வந்து அந்த காம்படிஷன் பார்த்து he improves கொஞ்சம். அதுதான் வந்து I can say about Balde. இல்லை, I don't think he had a great half, but I think these are his first minutes in pre-season. அதனால் வந்து I won't read too much into it. டெஃபினட்டாக அவனோட ப்ரிப்பரேஷன் வந்து it will be behind many of his teammates. ஏன்னா அவன் வந்து லேட்டாக தான் pre-season ட்ரைனிங்குள்ளே உள்ளே வந்தான் because of injury. So I won't read too much into it. But I thought Jordi Pesquer looked better than Balde at least. Yes. அவன் வந்து he has been so impressive this entire pre-season. வந்து one of the most impressive players. அவன் வந்து looked fearless for a 17-year-old left back. அவன் வந்து breaking in, he just looked very fearless. அந்த ஏதோ ஒரு ரன் I don't remember எப்போன்னு கரெக்டாக வந்து ஐ திங்க் அவனும் ரஃபினியாவும் ஏதோ பாலுக்கு போவாங்க and he gets the cross in or something and he tells Rafinha that it is my ball அப்படின்னு சொல்லுவான். So that's இவனுக்கு பின்னாடி போயிடும், ஹம்சாக்கு பின்னாடி போயிடும் அந்த பால். ஹம்சால் மேக் பெர்ஃபெக்ட் ரன், பட் ஆக்சுவலா அவனுக்கு பின்னாடி போயிடும் பால்.
ஆமாம். பெஸ்கர் பொறுத்த அளவில் இல்லை, ஐ திங்க் ஹீ இஸ் ஸோ டேலண்டட். அவன்கிட்ட எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னா, ஃபிளிப் வாஸ் ஹாப்பி டு லெட் ஜாஃப்ரே கோ திஸ் சம்மர். ஏன்னா ஹி ரியலைஸ் ஹி காண்ட் ஹேவ் போத் ஆஃப் தம். ஸோ பெஸ்கர் வந்து ஐ திங்க் ஹி இஸ் மேபி அ சீசன் ஆர் 2 away from making it into the first team. ஆமாம், ஐ திங்க் he said the same thing in the press conference, post-match press conference that Pescat gives me so much joy to watch him play அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மேட்ச்சில் சொல்லியிருந்தான். ஆமாம். யா. ஸோ ஐ திங்க் he is on his way to the first team very soon. Probably if not this season, at least next season for sure he'll be in the mix அப்படிங்கிறது இது. செகண்ட் ஆஃப் your thoughts Pranav? யாரெல்லாம் இம்ப்ரெசிவாக இருந்தா? செகண்ட் ஆஃப் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ஹம்சா அப்துல் கரீம். உள்ளே வந்தான். உள்ளே வந்து நான் ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு திரும்பி வரதுக்குள்ளே கோல் போட்டான். ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அண்ட் இட் வாஸ் சச் அ நம்ம இந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன் ஆன் ஸ்க்ரீனு. இட் வாஸ் அ வெரி ஹாலண்டஸ்க் ஃபினிஷ். நம்ம ஹாலண்ட் அந்த மாதிரி வந்துட்டு என்னடா எங்கேருந்து வந்த அந்த மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு கோல் போடுறது. அதுவும் லெஃப்ட் ஃபுட்டடாக வேறு இருக்கானா. ஸோ ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். ஐயோ தயவு செஞ்சு வந்துட்டு நான் வந்து ஹம்சா அப்துல் கரீம் ஹாலண்ட்ஸ் லெவலில் சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் கமெண்ட்ஸில் போடாதீங்க. நான் வந்து ஹாலண்டஸ் ஃபினிஷிங்கிறத மட்டும் தான் சொல்கிறேன். பட் இட் வாஸ் ஹம்சா வாஸ் மை ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ஈவன் அப்பார்ட் ஃப்ரம் தட் கோலில் அழகாக லிங்க் அப் பண்ணான். ஒரு அடியமி கூட ஒரு 1-2 போடுவான், டீப்பாக வந்து குக் பண்ணி விடுவான் அடியமிக்கு ஒரு பால். ஆமாம். தட் வாஸ் அந்த மாதிரி ஹிஸ் ஓவரால் ஸ்ட்ரைக்கர் மூமெண்ட்ஸ் வர் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ ஐ லைக் த ஹம்சாஸ் கேம். பெஸ்கோர் பற்றி ஆல்ரெடி பேசணும். ஐ தாட் கூண்டே லுக் வெரி குட். ஒரு கிராஸ் போட்டான் கூண்டே உள்ள ஒரு ரைட் ஃப்ளாங்க்லேருந்து. இட் ரிமைண்டட் மீ ஆஃப் தட் கிராஸ் அகேன்ஸ்ட் ரியல் மேட்ரிட் இந்த கோப்பா டெல் ரேயா ஸ்பானிஷ் சூப்பர் கப்பான்னு தெரில. அந்த கிராஸ் என்ன ஞாபகப்படுச்சு. பட் கூண்டே லுக் குட். பிரையன் ஃபரினாஸ் ஐ குடன்ட் பிக் அப் மச். ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து இம்பாக்ட் கிடைச்ச மாதிரி இல்லை பிரையன் ஃபரினாஸ் கிட்ட. அப்பார்ட் ஃப்ரம் தட் யார் ஜெஸ்ஸி பிசிவு பற்றி நீ பேசு. ஏன்னா நான் வந்து அந்த கோல்ஸ் ஹைலைட்ஸில் தான் பார்த்தேன். பை தட் டைம் ஐ ஆஃப் த மேட்ச், அதனால நீ பேசுறது. அப்புறம் லமீன் ஆல்சோ கேம் ஆன். ஆல்மோ ஆல்சோ கேம் ஆன். குபார்சி கேம் ஆன் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் ப்ரீசீசனில் ஃபார் த வேர்ல்ட் கப் வின்னிங் பாய்ஸ். லமீனோ வந்துட்டு ஒரு பெனால்ட்டி, ஒரு அசிஸ்ட் அண்ட் ஆல்மோ ஆல்சோ வித் அன் அசிஸ்ட். ஜெஸி பிசிவு பற்றி சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஐ திங்க் இட் வாஸ் அ ப்ரீவியஸ் கேம் தானே பர்மிங்ஹாம் கூட ஆடணும். இல்லை அதுக்கும் முன்னாடி இன்னும் ப்ரீவியஸ் கேமில் தான் ஐ திங்க் ஜெஸி பிசிவு மேட் இஸ் டெபியூ. அந்த லாஸ்ட் 15 minutes ஆர் சம்திங் ஹி பிளேட். ட்ரையாங்குலர் கேம். கரெக்ட். அதில் வந்து he played okay, he was fine, he looked okay, but I didn't know. Obviously ஒரு கேமில் ஜட்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பட் இன்னைக்கு கேம் பார்த்துட்டு he looked very very threatening on that left side. என்ன சின்ன பையன் தான் இவனும். I think he's very young, he's 18 or 19 if I'm not wrong. He looked very 18 and கொஞ்சம் ஷேட்ஸ் ஆஃப் மார்க்கஸ் ராஷ்வர்ட் தெரிஞ்சுது அவனோட அட்டாக்ல. ஆப்வியஸ்லி ராஷ்வர்ட் அளவுக்கு 1v1 ஆர் எனிதிங் நம்ம இன்னும் பார்க்கல. பட் த வே ஹி கேவ் லைக் அவன் கொடுத்த ரன்னு ஃபார் தட் ஃபர்ஸ்ட் கோல் அண்ட் ஹிஸ் ஃபினிஷ் ஃபார் தட் செகண்ட் கோல் வந்து எனக்கு ரொம்ப ராஷ்வர்டை ரிமைண்ட் பண்ணுச்சு. அண்ட் அகெயின் இட்ஸ் குட் டு நோ தட் வி ஹாவ் காம்படிஷன் அண்ட் தட் வி ஹாவ் ஆப்ஷன்ஸ், அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் ஆன் த பெஞ்ச். எவ்வளோ மினிட்ஸ் கிடைக்கும் அவனுக்கு இந்த சீசன் நம்ம ஃபஸ்ட்டு டீம்லங்கிறது ஒரு டவுட்டு தான். பிகாஸ் ஐ திங்க் கார்டன், ரஃபினியா ஆர் அஹெட் ஆஃப் ஹிம் அட் த லெஃப்ட் விங்கு. அண்ட் ஸோ எவ்வளோ மினிட்ஸ் கிடைக்குங்கிறது ஒரு டவுட்டு. பட் வெரி வெரி எக்ஸைட்டிங் அண்ட் குட், ஆக்சுவலி வெரி குட் பிஸ்னஸ் ஃப்ரம் டெக்கோ அண்ட் ஸ்கவுட்டிங் டீம் டு கோ அஹெட், கோ ஆல் இன். இவன் ஒரு நல்ல டேலண்டட் ஹை சீலிங் பிளேயர் அப்படின்னு தெரிஞ்சு கோயிங் ஆல் இன் அண்ட் கெட்டிங் த டீல் டன் ஃபார் 10 million. அண்ட் அதுதான் வந்து என்னோட தாட்ஸ் ஆன் ஜெஸி பிசிவு. நான் அதான் சொன்னேன்ல, 2 கோல் பார்த்தேன். 2 கோலுமே வந்து சூப்பர் கோல்ஸு. த ஃபர்ஸ்ட் கோல் ஷோட் ஹிஸ் பொசிஷனிங் இன்சைட் த பாக்ஸ். பர்ஃபெக்டாக அந்த டைமில் அரைவ் பண்ணி அடிக்கிறதுக்கு காமிச்சிச்சு. த செகண்ட் கோல் வாஸ் கோலாசோ. அது வந்து was out of this world. And the second goal
வெரி எக்ஸைட்டட். எனக்கு வந்து மோர் தென் எனக்கு அந்த எக்ஸைட்டடுங்கிற வார்த்தை தான் இந்த கேமில் வந்து அபவுட் த பிளேயர்ஸ், அபவுட் த டாக்டிக்கல் சிஸ்டம், அபவுட் த வே வி பிளே, எல்லாமே வந்து எனக்கு எக்ஸைட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் போகணும்னு தோணுது. Because also told போல we might make more signings this week. I mean ஆமா சொல்லியிருக்கான் we might we might make more signings அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்ட் பாசலோட ஆடி இருக்கோம் 5-2 ஃப்ரெண்ட்லி முடியுது. ஐ திங்க் we still have one more friendly before the season starts. La Liga season actually already ஆரம்பிச்சிருச்சு. பட் ஃபார் அஸ் இட் பிகின்ஸ் ஐ திங்க் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபிக்சர் இருக்குது. ஐ திங்க் அல் அஹ்லி கூட நம்ம ஒரு ஜோன் கேம்பர் ட்ராஃபி மேட்ச் ஆடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹோப்ஃபுல்லி we are done with Rodri and we hope to get some clarity on Julian Alvarez or நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. விலாரியாலோட மிக்கோடாட்ஸே கூட லிங்க் ஆயிருக்காங்க. அண்ட் வேற யார் am I missing anyone? லூயிஸ் சுவாரஸ் கூட லிங்க் ஆயிருக்காங்க. அதெல்லாம் வேணாம், நீங்கள் போய் ராட்ரியை முடிங்க, அல்வாரஸை கொண்டு வாங்க. இல்லை அல்வாரஸ் கொண்டு வர முடியலன்னா விடுங்க, பார்த்துக்கலாம் லாலிகா சாம்பியன்ஸ் லீகில். வெரி வெரி எக்ஸைட்டட். நீங்கள் சொன்ன மாதிரி tactical video will definitely do one more game to go before we get an complete idea of சரி இந்த சீசன் எப்படி இருக்க போகுதுங்கிறது. ஸோ அது பண்ணிவிட்டு we will be back with a tactical video. We will be back with a Premier League preview video, predictions and preview for the upcoming season. உங்கள் தாட்ஸ் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Yes. Before we go, just one word or one line about Ferran, because adume வந்து it has happened after we recorded the last video. So Ferran has moved to PSG. உங்களோட thoughts என்ன இருக்கு? ஏன்னா thoughts வந்து எல்லாருக்குமே தெரியும், இங்க எல்லாரும் ட்விட்டர்ல போட்டு ஆல்ரெடி அடிச்சு முடிச்சிட்டாங்க. அதனால உங்க thoughts கேட்போம். First I think summer fullaவே it just looked like he had one foot out of the door அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த மீ அமிச்ச மீம் தான் குரூப்பில், PSG ஆஃபரிங் 55 million + போனஸ், கேன் வி கெட் ஃபெரான், பார்சா பி லைக் 50 million and we have a deal அப்படின்னா. ஸோ அது வந்து மக்களே அது என்ன சம்பவம்னா, மேன் சிட்டி வந்து இஃப் வி செல் ஃபெரான் ஃபார் மோர் தென் 55 million we have to pay them 10 million or something of that transfer fee. ஸோ அதனால இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, சரி 55 போனால் தானே உனக்கு 10 million கொடுக்கணும், நான் 50 millionக்கு செல் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் டு பி ஆனஸ்ட் இட் லுக் லைக் ஹி ஹேட் ஒன் ஃபுட் அவுட் ஆஃப் த டோர் மாதிரி தான் சினாரியோ மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ் இனிஷியலி லைக் என்ன சொல்கிறது, நீ இட்ஸ் நாட் அ பிளாக் அண்ட் ஒயிட் சிச்சுவேஷன். நீ வந்து அல்வாரஸ்ட்டை போய் நீ கிளப்பை இது பண்ணு, ட்ரைனிங் போகாத, இல்லை நெகோஷியேட் பண்ணுறதுக்கு மீடியா டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம், பிகாஸ் வி வாண்ட் ஹிம் ஹியர். பட் அட் த சேம் டைம் வென் நம்ம ஃபெரான் வந்துட்டு சரி நான் பிஎஸ்ஜி போகிறதுக்காக எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மீடியாவில் பண்ணுறாங்கிறது இது பண்ணுறது, கேம் இஸ் த கேம். ஸோ அவனை நீ பண்ணணும்னு சொல்கிறதும் தப்பு, இவனை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதும் தப்பு. இது சொன்னால் இதை நம்மளை வந்துட்டு போட அடிப்பாங்க. இல்லை இந்த அன்னியன் படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜாவ் கேன்சலோ ஸ்டோரி போடுறதுக்கு ஃபயர் விடுறதும் ஃபெரான் டாரஸ் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு கடுப்பாகிறதும் ஒரே ஆளுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. சரியா, ஜாவ் கேன்சலோ என்ன பண்ணுறான், டெய்லி ஒரு ஸ்டோரி போடுறான் பார்சலோனா சட்டையை போட்டுக்கிட்டு. இட்ஸ் த சேம் திங். நோ, யூஆர் ஃபோர்சிங் யுவர் வே அவுட். ஃபெரான் அவன் அந்த இன்டர்வியூ கொடுத்தது was not forcing his way out. It was him telling the club, if you want to keep me, show me you want to keep me. Okay. The thing is, I don't think Barca wanted to keep him. Yeah, I think Barca would have loved to renew him had he இதே மாதிரி ஒரு ரோல், இதே ஒரு similar level salary-ல they wanted to renew him, but he wanted a prominent role in the team and he wanted a higher salary which Barca didn't want to offer. Simple as that. So Barca wanted to keep him at their terms. Ferran had different terms. So அவனோட எக்ஸ்பெக்டேஷனை ஒரு இன்டர்வியூவில் சொன்னால், ஓகே I'm taking too much stick for this, அதனால் எனக்கு இது சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. I still don't think it was disrespectful. I think standing up for what you want is always something I respect. சரியா,
உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ தான் கேட்கணும். only if you seek out you can get it. if someone comes and tells me அவன் கிளப்புக்கிட்ட மேபி கிளப்புக்கிட்ட தனியாக கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. my point is we don't know whether he asked, we don't know whether the club refused. okay so if அந்த விஷயத்தில் we cannot speculate. அல்டிமேட்டாக என்னோட பாயிண்ட் ஒன்று தான், he is going to a club where he has a manager who knows him very well. He will get a lot of game time. ஏன்னா PSG give a lot of game time to their rotation. ஆமா rotation. And if he wanted to leave, I respect it. அவ்வளோதான், எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. if any player wants to leave, I don't mind them leaving. as long as you get the club a good transfer fee, you leave, I am happy about it. அவ்வளோதான். Ferran got Barcelona the transfer fee they wanted. he is leaving. இப்போ எனக்கு டெம்ப்ளே கிளம்பினப்போ ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா I thought I think we sold him for 50 million, of which 25 million we had to give him or something like that. I thought we didn't get a good deal out of it. But Ferran பொறுத்தளவுல I think we got a good deal out of it. So I don't mind. And எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்த ஒரு ஃபேக்டர் என்னன்னா, அவன் வந்து இப்போ ஒரு ஸ்பெயின் ஃபுட்பால் ஹீரோ. இந்த சீசன் அவன் லாலிகாவில் இருந்திருந்தான் அப்படின்னா ஸ்பெயினில் எந்த கிரவுண்டுக்கு போயிருந்தாலும் they would have given him a hero's welcome. அதை விட்டுட்டு இந்த சீசன் ஏன்டா பாரிஸ் போனேன் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆதங்கமாக இருக்குது. ஓகே, பிகாஸ் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஐ வாண்ட் இட்ல. நீ எந்த போனாலும் உன்னை வந்து ஒரு ராஜா மாதிரி வர வைக்கிறாங்கன்னா யூல் வாண்ட் இட்ல. ஸோ எனக்கு அது இட் வாஸ் a bit surprising, but I really wish him the very best at PSG. Yeah, I mean, end of the day we also got our two signings. We got in Gordon, we got in Adeyemi. And it's எப்போவுமே ஃப்ளிக்கு டீமில் யார் பேரும் ஸ்டார்டிங் 11ல் அப்படியே எழுதி வச்ச பேரெல்லாம் கிடையாது. நீ ஆடு ட்ரைனிங் வா, பர்ஃபார்ம் பண்ணேன்னா நீ 11ல் இருப்ப, இல்லை பர்ஃபார்ம் பண்ணலன்னா 11ல் கிடையாது. உன் பேர் ரஃபினியா வேணாலும் இருக்கட்டும், ஃபெரானா வேணா இருக்கட்டும், என்ன வேணாவா இருக்கட்டும், இஃப் யூ பர்ஃபார்ம் இன் ட்ரைனிங் யூ ஆர் இன் த டீம், இஃப் யூ டோன்ட் யூ ஆர் அவுட். ஸோ அதனால் வந்து he wanted to be a starter, he wanted to be the main striker, which may or may not have happened this season, considering one, Julian Alvarez transfer saga, two, us moving away probably from striker formation to a more fluid front 3 or front 4 formation. So அது ரெண்டுமே வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுனால I feel that he left. But end of the day, done, deal is done. He's gone to PSG. He's going to get his game time. We have signed our players. நம்ம சீசனை வந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எவ்ரி ஒன் வின்ஸ். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பார்க்கணுமா பாருங்கள், பார்க்க வேணான்னா பார்க்காதீங்க. பட் ஆன் தட் நோட் மக்களே, இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோ வந்து Premier League predictions, and our very favorite channel favorite Kan's uncle will be back for Premier League predictions. And கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், bye. உங்கள் தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், bye.